ஹலோ காய்ஸ், காலையில் எழுந்ததே 10 மணிக்கு தான். 10 மணிக்குள்ளே போயிட்டு அர்ஜென்ட்டாக தோசை சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா பாப்பா எழுந்துட்டா. சரின்னு பாப்பாவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சேரில் உட்கார வச்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு போனால் ஒரே அலை. கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்கலாம் அப்படின்னு நானும் இந்த பிளாக்ஸ்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். அதுக்கு மறுபடியும் என்கிட்டே கொடுத்துட்டு கூட விளையாடணும்னு சொல்லிட்டு இருக்கா. பாப்பாவுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு குட்டி குட்டி தோசையாக சுட்டு கொடுத்தேன். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணேன். அங்கே சாப்பிட்றதுக்குள்ளே நானும் எனக்கு தேவையான தோசைலாம் சுட்டு வச்சுக்கிட்டேன். வெறும் தோசை கொடுக்கக்கூடாதுன்னு கல்கா சட்னி வச்சேன். பாப்பா கொஞ்சமாக தான் வச்சேன், பட்டும் படாத மாதிரி. சாப்பிட வச்சா பாப்பா விளையாட்டு இருந்தா சரின்னு நானும் கையில் எடுத்து கொடுத்தேன். பாப்பாவும் அவளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. காலையிலே பாப்பா பால் குடிச்சதுனால அவளுக்கு சரியாக பசி எடுக்கலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசிச்சா நேற்றுக்கு அவளே எடுத்து க்யூட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு இருப்பா. நானும் சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். விளையாடிக்கிட்டே இருந்தா. சாப்பிடும் போது பாப்பா கூட்டி விடுவேன். அதனால நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் விளையாட்டோன்னு விட்டுட்டேன்னா. ஒரே ஒரு குக்கும்பர் மட்டும் இருந்துச்சு. அது சரின்னு அது காலையில் சாப்பிட்லாம், இல்லாட்டி வேஸ்ட் ஆகிடும்னு நான் அதை கட் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் திராட்சை தான் ஊற வச்சு நான் அதை சாப்பிடுவேன். பாப்பா சாப்பிட கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட ஆகும். வேணான்னுவாங்க, வேணும்னுவாங்க, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டா விட்டுட்டா கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கி சாப்பிடுவாங்க. ஒரே தொல்லை தான் அதில். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே பாப்பாவுக்கும் கொடுப்பேன். இல்லை பாப்பா சாப்பிடும் போது வேணான்னு சொல்கிறாள், அப்போ நான் சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன். உடனே சமத்தை தூங்கி ஆரம்பிச்சிட்டு இருக்காளே சமத்தை பொண்ணு அப்படின்னு நினைக்காதுங்க. ரொம்ப சேட்டாயிட்டா, அங்கே இங்கேன்னு நாள்காலில் போயிட்டு இருக்கா. பிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகுது. கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. 2 மணிக்கு தான் அவள் தூங்கவே ஆரம்பித்தா. இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் அது மாதிரியே தூங்குவா. அன்றைக்கின்னு பார்த்துட்டு அங்கே இங்கேன்னு போகிறது தான் வேலையாக இருந்துச்சு. நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சீக்கிரமாக அவளுக்கு படுக்க வச்சுட்டு நான் போய் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் தனியாக பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். எனக்கு சாம்பார் சாதம் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே செஞ்சுட்டு இருக்கும்போதே நான் பெட்ரூமில் போய் மறுபடியும் பார்ப்பேன் என்ன பண்ணுறா, எழுந்துட்டாளா. கொலுசு போட்டுட்டு இருக்கிறதுனால அவள் எழுந்தால் சவுண்டு உள்ள வரைக்கும் கேட்கும். இருந்தாலும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் போய் பார்ப்பேன். முடிச்சுட்டு நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். பாதி தான் சாப்பிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சரி நான் போய் குளிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு அவளை போயிட்டு குளிக்க வச்சுட்டு சாப்பாடெலாம் ரெடியாக இருந்ததுனால அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். முட்டையும் பருப்பு சாதமும் கொடுத்தேன் பாப்பாவுக்கு. சாதம்லாம் கீழே விழுந்திருக்கோம்ல, அது எடுத்து ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாள். ஒயிட் எக் தான் கொடுப்பேன். ஆனால் இப்போது எல்லோ கலரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதிலே சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு பாப்பாவுக்கு கொடுப்பேன். ஓ, ஒரே ஒரு வாய். நதி நதி எவ்வளோ நேரம் கொடுத்தாலுமே வேணான்னு சொல்லி திரும்பிட்டே இருக்கா. அவளுக்கு முட்டைன்னா பிடிக்கும். அதனால் முட்டை மட்டும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவுக்கு வீடியோலாம் எடுக்கவே இல்லை. பாப்பா வச்சு பாப்பா காமிக்க கூட இல்லை. அதுதான் அவகிட்ட கொடுத்து கொஞ்சம் தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அன்றைக்கி தான் எடுக்கவே ஆரம்பித்தேன்.
வீடியோ எடுக்கும்போது தான் விளையாடவே ஆரம்பிப்பாள். இப்போ நான் வீடியோ எடுக்கணும்னா ஆனால் இங்கே பார்த்தா வந்து நிற்கணும் அப்படின்ட்டு சேர்க்கிட்ட வந்து பிடிச்சி விளையாட்டு இருக்கா. நானும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, சரி விளையாட்டோன்னு விட்டுட்டேன். ஏன்னா அவள் வந்து கொஞ்ச நேரம் விளையாடினா தான் அப்புறம் வந்து கோஆப்ரேட்டே பண்ணுவாள். வீடியோவுக்கு தேவையான வீடியோஸ்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இங்கே வந்து நான் பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு நான் வந்து சப்பாத்தி செய்ய போயிட்டு அப்புறம் சாமான்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். இப்போ முழிச்சிட்டு இருக்காளே, சுமார் ஒரு 12 மணி இருக்கும். அப்போ தான் வந்து எழுந்துக்கினா. நைட்டு சாப்பிடவே இல்லை. பாப்பா வந்து இன்றைக்கெலாம் பால் தான் குடிக்க போகிறா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கரெக்டாக 12க்கு எழுந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்தா. அவ்வளோதான். அன்றைக்கெலாம் நான் சரியாக தூங்கவே இல்லை. ஏன்னா பாப்பா தூங்கும்போது மதியம் தூங்கும்போது நான் போய் சமைக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் தூங்கும்போது போய் மறுபடியும் சமைட்டு தூங்கி 12க்கு எழுந்துட்டா. கிட்டத்தட்ட 2:30 அது மாதிரி தான் தூங்கவே ஆரம்பித்தா. அதே மாதிரி வேறு ஒரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.